ஹே 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 நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்ததென்னடா மிசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பிக்கால ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. உண்டு உண்டு என்று நம்பிக்கால ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து. இங்கு வெற்றி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்பால் இணைந்த சொந்தங்களுக்கு இனிமை கலந்த இனிப்பான வணக்கங்கள். சண்டே எல்லாத்துக்கும் நல்லா போயிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வீடியோக்குள்ளே போடுவோம். என்கிட்ட ஒரு பென்சில் நண்பர், ஒரு பேனா நண்பர், 2 பேர் இருக்காங்க. இவரு 5 ரூபா, இவரு 5 ரூபா. முடிவா என்னதான் சொல்ல வர? இவங்க 2 பேரையும் வச்சு நான் ஒன்று பண்ண போகிறேன். இவரு 5 ரூபா, இவரு 5 ரூபா. இது கூடவே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 30 ரூபாய்க்கு பேப்பர் வாங்குறேன். இவரை வச்சு அந்த பேப்பரில் எழுதுறேன். பென்சில் நம்பர் எழுதி எழுதி ஓடா தேஞ்சி சின்னதாகிறாரு. இப்போ எனக்கு இவரு தேவையில்லை. அடுத்து இவரை வச்சு எழுதுறேன். இவரும் காலி, இவரும் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் அதை எழுதின பேப்பரை வச்சு 20 ரூபாய்க்கு பைண்டிங் போடுறேன். 20 ரூபாய்க்கு பைண்டிங் பண்ணி என்கிட்ட ஒரு புக்கு ரெடி. இதை எடுத்துட்டு போய் நல்ல ஒரு புக் ஸ்டாலில் கொடுத்து 100 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ லாபம்? 10, 30, 20, 60 ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதை விற்றா 100 ரூபா கிடைக்கும். 40 ரூபா லாபம். இப்போ நான் யாரு? பிஸ்னஸ்மேன்.
அந்த பென்னோ பென்சிலோ 2 பேர்த்துக்கும் நான் யாரு? துரோகி. துரோகி. என்ன புரியுது? வாங்க டாபிக் உள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம மக்களை நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிக்கலாம். அவங்க கிட்ட இருக்க வெல்த்தை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஹையர் கிளாஸு, 2வது லோயர் ஹையர் கிளாஸ், 3வது மிடில் கிளாஸு, 4வது லோயர் மிடில் கிளாஸு, அதுக்கும் கீழே இருக்கிறவங்க புவர். இந்த மாதிரி நம்ம மக்களிடையே வெல்த்தை வச்சு நிறையா கேட்டகரியாக பிரித்து வச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள சமத்துவம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா ஒரு ஹையர் கிளாஸு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் ஒரு லோயர் கிளாஸு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்குள்ள இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஒரு ஹையர் கிளாஸு அவன் நினைக்கிறத பண்ணிட்டு போகிறான். ஒரு லோயர் கிளாஸு இறங்கி தெருவில் போராடுறான். இந்த நிலைக்கு காரணம் என்ன? இருக்கிறவங்க லோயர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களும் சரி, புவர் கிளாஸாக இருக்கிறவங்களும் சரி, இவங்க 2 பேர் தன்னோட நிலையை மாற்றிக்கணுன்ற நினைப்பே இருக்கிறதில்ல. நம்ம மக்களிடையே இது ஒரு நோயாகவே மாறி போச்சு. நம்ம நினைக்கிறத நம்ம பண்ண முடியுதா? இதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. என்ன காரணம்? பிறக்கிறோம், வாழறோம், சாகிறோம். எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு வாழறோம், எதுக்கு சாகிறோம்? யாருக்கோ பிறக்கிறோம், யாருக்காக வாழறோம், யாருக்காக சாகிறோம். இதே நிலைமை தான் கீழ்த்தட்டு மக்கள் கிட்ட இருக்கிறது. இந்த நிலை மாறுமா? ஒரு லோயர் மிடில் கிளாஸும் ஒரு புவர் கிளாஸும் எப்படி ஒரு சொசைட்டில ஹையர் கிளாஸுக்கு போகிறது? அவங்க பண்ற முக்கியமான தப்பு என்னன்னா தான் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் ஒரு பொட்டி கடை வைக்கிறேன்னா அந்த பொட்டி கடையில வர வருமானத்தை வச்சே நான் என் வாழ்க்கை மொத்தத்தையும் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பொட்டி கடை வைக்கிறோம்னா நம்மளோட எண்ணம் என்னவா இருக்கணும்னா, இந்த பொட்டி கடை இன்னொன்னா மாறணும். அந்த பொட்டி கடை மளிகை கடையா மாறணும். மளிகை கடை டிபார்ட்மெண்ட்டா மாறணும். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு மால் லெவலுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணது அதை பத்தி யோசிக்கணும். அப்படி யோசிச்சாதான் இவங்க நிலைமையெல்லாம் மாறும். இப்ப நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன்னா அந்த ஆட்டோ 2ஆ மாறணும், 3ஆ மாறணும். ஒரு கார் ஓட்டுறேன்னா அந்த காரு ஒரு கார் 2ஆ மாறணும், 2 கார் 3ஆ மாறணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ஒரு கார் வச்சிருக்கேன்னா அதுல ஓடுறத வச்சு என் வாழ்க்கைய ஓட்டிக்கிறது முன்னாடி நினைக்கிறதே இல்லை. நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற முக்கியமான கெட்ட பழக்கம்னா அது ஒண்ணுதான். நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன். ஒரு பிஸ்னஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெரிய லெவல்ல தான் இருக்கணும்னு இல்லை. நான் இப்ப போய் ஒரு பொட்டி கடையோ டீ கடையோ அல்லது ஒரு காரோ எதுவா இருந்தாலும் எதுல நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஃபியூச்சர்ல திறமையா கையாண்டு எப்படி பெருக்கணும் பத்தி தான் நான் யோசிக்கணுமே தவிர எப்படி இருக்கிற இடத்துல இருக்கணும். நம்ம மக்கள் அந்த மாதிரிதான் யோசிச்சு வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னா, ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன்னா அந்த பொட்டி கடை மளிகை கடையா மாறும், மளிகை டிபார்ட்மெண்டா மாறும். அந்த டிபார்ட்மெண்டா மாறுற வரைக்கும் தான் நான் வேலை செய்யணும். நான் அவங்கள வச்சு வேலை வாங்குற நிலைமைக்கு நான் வந்துடுவேன். அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குற நிலைமைக்கு நான் வந்துடுவேன். அந்த நேரத்துல நான் என் கடையை விட்டு எனக்கு பிடிச்ச இடம் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு நான் இருந்துருவேன். எந்த டென்ஷனும் இல்லாம இருந்துருவேன். ஒரு வேலைக்கு சேர்றீங்கன்னா, வேலைக்கே போறீங்கன்னா நீங்க அதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு அது போதும்னு நினைச்சா பண்ணுங்க. சைட்லயே எதனா ஒரு பிசினஸ் பண்ணுங்க. வேலையில நிறைய பழுச்சுமை இருக்கலாம், உயர் அதிகாரிக்கு நம்ம திட்டலாம், மன அழுத்தங்கள் நிறைய இருக்கலாம். ஒரு பிசினஸ்னால மட்டும்தான் இந்த நிலைமையெல்லாம் மாறும்.
ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம முதலாளி, நம்மள கேள்வி கேட்க யாரும் இல்லை. நாம வந்து நம்ம வேலையை கரெக்டா பண்ணிட்டு நம்ம ரூட்ல போயிட்டே இருந்தா நம்மள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் சிந்தியுங்க. நம்ம மக்கள் கிட்ட இந்த கெட்ட பழக்கம் பத்தி நான் பேசியே ஆகணும்னு தான் வந்து இன்னைக்கு வீடியோவே போட்டேன். எதையும் துணிந்து செல், உன்னை தூக்கி விடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. எட்டவில்லை என்றால் எக்கி தொடு, எக்கியும் எட்டவில்லை என்றால் எகிரி தொடு, எகிரியும் எட்டவில்லை என்றால் பறந்து செல் பறி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.